ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கொண்டை கடலையை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொண்டக்கடலையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். முளைக்கட்டி எடுத்திருக்கேன். முளை கட்டுறது எப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றதுனால அதில் சத்துக்கள் நல்லா அதிகமாகும். அதனால் பயிர் வகைகளை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த மாதிரி முளைக்கட்டி தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முளைக்கட்டி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே சில பொருட்களை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை 2ஆக உடைச்சி போட்டுக்கலாம். அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தாங்க செலவாச்சு. இந்த கப்பில் நான் 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம வேக தான் விட போகிறோம். நான் வேக விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மாற்றி விட்டுக்கலாம். மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸில் மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்டீம் ஃபார்ம் ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் உள்ள நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லைனா நீங்கள் இட்லி தட்டையே பயன்படுத்திக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸை நான் அதில் வச்சுடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் வைக்கிற மாதிரி இருந்தால் மூடி போட்டு வைங்க. நான் ஆவியில் வைக்கிறதுனால மூடி போடலை. டிஃபன் பாக்ஸ்க்கு ஓப்பனில் தான் வைக்கிறேன். இப்போ இட்லி குண்டானுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம். 15 நிமிஷம் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக வைங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கத்தி வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் நீங்கள் வேக விட்டுக்கலாம். 20 நிமிஷம் நான் வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆறி இருக்குது. நான் கத்தியில் குத்தி பார்த்தேன், ஒட்டாமல் வந்துச்சு. அதனால் 20 நிமிஷம் வேக வச்சேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை கத்தியை வச்சு சுற்றிலும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தை கொஞ்சம் இப்படி சுரண்டி விட்டுக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிளேட்டில் நம்ம கவுத்து போட்டுட்டு தட்டி விட்டாலே வந்துடும். நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக மெலிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் ஒரே ஒரு கட்டிங் நம்ம கொடுத்துடலாம். இல்லைனா ரொம்ப லென்த்தாக இருக்கும் பீஸ் எல்லாமே. அதனால் நான் சென்டரில் இந்த பீஸ் இல்லாமல் இது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கட் ஆகிடுச்சு. இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் மெலிசாக வேணும்னாலும் இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா பொரிக்கும் பொழுது உடஞ்சிரும். அதனால் இந்த சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சோள மாவு சேர்த்து விட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் திட்டமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு, அதை விட கூட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அளவுக்கு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸாக இதில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டுறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்டுன்னு எண்ணெயில் போட முடியும். பரட்டின இந்த பீஸை நான் எண்ணெயில் போட்டுறேன்.
பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். ஒரு பக்கம் செவந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, கொண்டக்கடலையை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. கொண்டக்கடலையை நம்ம அடிக்கடி சுண்டலாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வெறுமனே கார்ன்ஃப்ளவர் மாவில் பரட்டி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எனக்கு கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிதுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் பரட்டினதுக்கு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு நீங்கள் இன்னும் செஞ்சு பாருங்கள். இதுவே நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்கள் பிரெட் க்ரம்ஸில் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான கொண்டக்கடலையை வச்சு ரொம்பவே புதுமையான வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.